வணக்கங்க. நம்மளுடைய பணம் இன்னைக்கு டிஜிட்டலா மாறிருச்சு. இந்தியால பொறுத்தளவுல ரூபி பயன்படுத்துறோம். எங்க பார்த்தாலும் கியூஆர் கோடு முறையில பேமெண்ட் சர்வீசஸ் எல்லாம் மாறிருச்சு. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்குள்ள நம்ம எல்லாருமே வந்தாச்சு. படிச்சிருக்கிறோமோ, படிக்கலையோ, எல்லாருடைய கையிலயும் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு. அப்ப இந்த டிஜிட்டல் யுகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறதுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு இல்லைங்களா? வெளி சூழ்நிலையில. இந்த மாற்றத்திற்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பொருளாதார தேடல் இருக்கு. வேலைக்கு போறோம், பிசினஸ் பண்றோம். அப்புறம் சைடு பிசினஸ், பார்ட் டைம் பிசினஸ், ஒரு வேலைக்கு 2 வேலை, 3 வேலை, 4 வேலை, ஏன் 10 வேலை கூட பார்க்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவும் எதுக்காகன்னா பொருளாதார தேடுதல். நம்ம எப்படியாவது இந்த பற்றாக்குறையில இருந்து வெளியில வந்துரணும். கடன்ல இருந்து எப்படியாவது வெளியில வந்துரணும். எப்படியாவது நம்மளுடைய கடமையை சிறப்பா செய்யணும். எப்படியாவது எனக்கு இருக்கக்கூடிய கனவை நான் நிறைவேற்றிடணும் அப்படின்னு ஒரு முயற்சி எல்லாருக்குமே. ஸோ அதுக்காக தான் இந்த ஓட்டம். ஸோ இப்போ நாம இந்த கேள்வியை முன்வைக்கும்போது, இந்த ஓட்டம் எவ்வளோ நாளைக்கு? கடைசி மூச்சு வரைக்கும் பொருளாதார தேடுதல் அதுக்காக ஓடிக்கிட்டே இருந்தா, எப்போ நம்ம வாழப் போறோம்? ஸோ வாழ்க்கை வாழ்வதற்காகவே, ஸோ இந்த காலத்து இந்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நான் இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இப்போ நாம திரையில பார்க்குற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆல் இன் ஒன் கிரிப்டோ வாலெட். இந்த கிரிப்டோ வாலெட் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் யூசர்ஸ் கிட்டத்தட்ட 20 மில்லியன் யூசர்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற சேஃப்பால் வாலெட். இதன் வழியா நமக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெப்3 உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வெப்3 உலகத்துல நமக்கான வாய்ப்பு கதவு திறந்திருக்கு. இதன் மூலமா நம்ம பொருளாதார வல்லமை எப்படி அடையலாம், நம்மளுடைய முயற்சியை மூலதனமா வச்சு அடையலாம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ ஹைஃபை ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நீங்க உள்ள வர்றதுக்கு சேஃபால்ங்கிற ஃப்ரீ வாலெட், பிரைவேட் வாலெட்டை நீங்க கிரியேட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கப்படும். ஸோ இந்த வாலெட் சர்வீசஸ் பிளாக் செயின்கிற டெக்னாலஜி மூலமாக தான் இயங்குது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பிளாக் செயின்ஸ் இருக்கு. இப்போ நாம இங்க பயன்படுத்துற இந்த பிளாக் செயின் என்னன்னா பாலிகான் பிளாக் செயின் பயன்படுத்துறோம். இப்போ நாம அந்த பாலிகான் பிளாக் செயின் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைய தினம் நமக்கு இந்த வாய்ப்பு கதவு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு ஐடியை லாகின் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதாங்க பிரைவேட் வாலெட். இது எப்படி ஓபன் பண்றதுங்கிறத உங்களுக்கு நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். ஸோ இப்போ இந்த வாலெட்ல நம்ம பார்க்குற யூஎஸ்டிடி பாலிகான் இது இன்னைக்கு வெளி நம்ம இந்த யூஎஸ்டிடி அப்படிங்கிறது யூஎஸ் டாலருக்கு இணையான தெத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிப்டோ கரன்சி. பாலிகான் நெட்வொர்க்ல வேலை செய்யக்கூடியது. பிஓஎல் அப்படிங்கிறது இந்த பாலிகான் நெட்வொர்க்ல நம்ம டிரான்சாக்ஷன் செய்யறதுக்காக ஒரு கேஸ் ஃபீயாக பயன்படுத்தக்கூடிய காயின். இப்போ இது ரெண்டு தான் நாம இங்க பயன்படுத்தி ஒரு பொருளாதார வல்லமைக்கான வாய்ப்பு இந்த சிஸ்டம்ல இருக்கு. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம், ஹைஃபை ஸ்பேஸுங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்சு இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ஐடியில் லாகின் பண்ணியே நான் உங்களுக்கு சொல்றேன். hifiSpace.com இது பாலிகான் நெட்வொர்க்ல வேலை செய்யுதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ பாலிகான் நெட்வொர்க்கை செலக்ட் பண்றோம். ஸோ இது டேப் அப்படிங்கிற அமைப்புல செயல்படுது. டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷனா இருக்கிறதுனால, இது வெப்3 டெக்னாலஜியில இருக்கிறதுனால இந்த வெப்சைட்டுக்குள்ள போறதுக்கு இந்த வாலெட்டை தவிர வேற வழியில போக முடியாது இல்லையா? ஸோ அப்ப உங்க ஐடிக்குள்ள நீங்க உங்களை தவிர வேற யாராலையுமே லாகின் பண்ண முடியாதுங்கிற செக்யூரிட்டி இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பம் கொடுக்குது. கிட்டத்தட்ட 370க்கும் மேற்பட்ட கிரிப்டோ சர்வீசஸ் இந்த பிளாக் செயின் சர்வீசஸ் இருக்கு. வாலெட் சர்வீசஸ் அதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதை வேணா பயன்படுத்திக்கலாம். இங்க நம்ம பாக்குறது பாலிகான் பிளாக் செயின் நாம இங்க பயன்படுத்துறோம். சேஃபால்ங்கிற வேலெட்டை பயன்படுத்துறோம். சரி, இப்போ என்னன்னா hifiSpace.comங்கிற வாய்ப்பு எப்படிப்பட்டது? இது இன்றைக்கு நான் வெறும் $50 நன்கொடையாக கொடுத்து இந்த சிஸ்டம்குள்ள உள்ள இணைஞ்ச ப்ராசஸ்ல இது வரைக்கும் $5000, அதாவது வெறும் $50ல ஸ்டார்ட் பண்ணது. இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சியில என்ன நடக்குது அப்படிங்கறத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஹைஃபை ஸ்பேஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு அஃபிலியேட் சிஸ்டம். இது நாம அமேசான் மாதிரி, ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆன்லைன்ல காமர்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி. அப்புறம் யூபிஐ ஆப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு இன்விடேஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் இன்வைட் ரெஃபரல் லிங்க் இருக்கு பாருங்க. இந்த இன்வைட் லிங்க் வழியா நாம இந்த தளம் பத்தி மற்றவங்களுக்கு நிறைய சொல்லலாம். அப்ப இந்த தளத்துக்கான இன்விடேஷன் லிங்க் இந்த ரெஃபரல் லிங்க் வழியாக உலகத்துல இருக்கிற யார் வேணாலும் உள்ள வரலாங்கிறதுக்கு இந்த லாங்குவேஜஸ் 105 லாங்குவேஜஸ்ல இருக்குங்க.
இந்த 105 லாங்குவேஜ்ல எனி லாங்குவேஜை நீங்க டச் பண்றீங்கன்னா உடனடியா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜுக்கு உடனடியா சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் இதுல இருக்கு. ஸோ அப்ப நம்ம உலகம் முழுவதும் யாருக்கு வேணாலும் இந்த வாய்ப்பை சொல்லலாம். அப்படியே அவங்களுக்கு சொல்லி இணைக்கிறது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து கிரவுட் ஃபண்டிங் மெத்தட். இந்த கிரவுட் ஃபண்டிங்ல 4 முக்கியமான மெத்தட்ஸ் இருக்கு. அதுல 4ல இந்த சிஸ்டம் வந்து டொனேஷன் பேஸ்டு கிரவுட் ஃபண்டிங் செயலாக இருக்கு. அப்ப இங்க இணையக்கூடிய எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஒரு கிரவுட் ஃபண்டிங் செயல்ல இணையக்கூடிய அந்த வாலெட் வந்து 100% நன்கொடை பகிர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வருது. அப்ப என்னன்னா, இங்க நீங்க பாக்குறீங்க பாருங்க, இன்வைட் டொனேஷன் அப்படின்றது 20%. நம்ம யாரெல்லாம் இன்வைட் பண்றோமோ, யாருக்கெல்லாம் லிங்க் கொடுத்து இணைக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம 20% ரிசீவிங் பெறுவோம். சரிங்களா? இது இல்லாம மேட்ரிக்ஸ் டொனேஷன்ங்கிறது 5/3 மேட்ரிக்ஸ்ன்றத நமக்கு வந்து இங்க கொடுத்துருக்குது. ஸோ ஸ்பேஸ் 1ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் 5 தளங்களாக நமக்கு மல்டிபிள் டைம், எப்படி ஒரு வண்டியில 5 கியர் இருக்கு, ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்னு 5 கியர்ஸ் வரைக்கும் டாப் அப் பண்ணுது ஸ்பீடை. அதே மாதிரி இங்கேயும் நமக்கான ரிசீவிங்ஸ் வந்து 5 முறையில இருக்கு. இங்க நாம வந்து ஸ்டார்டர் ஐடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க பேமெண்ட் ப்ராசஸ். இதுல என்ன இருக்கு, நாம யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோமோ 5/3 மேட்ரிக்ஸ்ல வந்து 5, 25, 125ங்கிற 155 வேலெட் நமக்கு அப்புறமா கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகுறதுக்கு வந்து ஒரு டீம் ஒர்க் இருக்கு. உங்கள இருந்து மேல அப்ளைன் 3 வாலெட் அது உங்களோட வாலெட்டோட கனெக்ட் ஆகும்போது நீங்க உங்களுக்கு மேல இருக்கிற 3 சீனியர் மொத்தமா 4 பேரும் சேர்ந்து தான் இந்த டீம் ஒர்க் முறையில கட்டமைக்கிற 5, 25, 125ங்கிற ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகுறது மூலமா 525, 125 கம்ப்ளீட் ஆகும்போது முதல் லெவல்ல 5 முறை $2.5 கிடைக்கும். ரெண்டாவது லெவல்ல 25 முறை $12 கிடைக்கும். மூணாவது லெவல்ல 125 முறை $25 கிடைக்கும். எனக்கு அது கிடைச்சிருக்கு. $3450 ஒரு $50ல வந்திருக்கிற ஐடியோடைய மேட்ரிக்ஸ் டொனேஷனா இருக்கு. இப்ப இவ்வளவுதானா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு அருமையான சூட்சமம் உள்ள இருக்கு. என்னன்னா, இதுல வரக்கூடிய வருமானத்தின் மூலமாகவே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து ரீஜெனரேட் ஆகிற மாதிரி ப்ராசஸ் இருக்கு. இப்போ இந்த 3450 ரிசீவ் ஆகும் போதே உங்களுக்கு 15 ரீஎன்ட்ரி ஜெனரேட் ஆயிரும். பாத்தீங்கன்னா எனக்கு ஜெனரேட் ஆயிருக்கு. ஸ்டார்டர் ஐடியில எப்படி 3450 ரிசீவ் ஆச்சோ அதே மாதிரி ரீஎன்ட்ரி ஐடியிலையும் அதே ப்ராசஸ் நடக்குது. அப்போ $3450 3,4 லட்சம் ரூபாய்க்கு ஈக்குவல். அந்த சேம் ப்ராசஸ் அடுத்த ஐடியிலையும் உருவாயிட்டு இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியும் 3450, 3450 கிட்டத்தட்ட 15 ரீஎன்ட்ரி ஜெனரேட் ஆயிருக்கு இல்லையா? இந்த 15க்கும் கிடைக்கும். இப்ப இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு தெரியுங்களா? ஒவ்வொரு ரீஎன்ட்ரி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும்போது, இது மாதிரி கம்ப்ளீட் ஆகும்போது இந்த ஒரு ரீஎன்ட்ரியுமே 15 கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இந்த 3450 வரும்போது இந்த ஒரு ரீஎன்ட்ரி 15ஆ மாறும். அப்ப 15 ரீஎன்ட்ரியும் சேர்ந்து 225ஆ மாறும். இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸா அன்லிமிட்டடா போயிட்டே இருக்கும். இப்போ இதுக்குள்ள ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. பாத்தீங்கன்னா எஸ்க்ரூ வேலெட் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் இருக்கு. பிஐஎஃப், அப்கிரேடு, ரீஎன்ட்ரி, அப்புறம் நம்மளுடைய பிரைவேட் வேலெட். இது வரைக்கும் பிரைவேட் வேலெட்டுக்குள்ள மட்டும் $3275 ரிசீவ் ஆயிருக்கு எனக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா பிஐஎஃப் வாலெட்ல ஒரு 27.5, அப்கிரேட் வாலெட்ல ஒரு 151, ரீஎன்ட்ரி வாலெட்ல ஒரு 25. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்துதான் மிகப்பெரிய ஒரு வருமானமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்க போகுது. சரிங்களா? இந்த ஃபார்முலா எப்படி வேலை செய்யுது, இதுக்கப்புறம் இது ஸ்பேஸ் 2 போகும்போது எப்படி வருமானம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஸ்பேஸ் 2 நான் குவாலிஃபை ஆயிருக்கேன். அந்த ஸ்பேஸ் 2ல எனக்கு அப்புறம் நான் இணைச்ச 7 நண்பர்கள் குவாலிஃபை ஆகும்போது 20% எனக்கு கிடைக்கக்கூடிய தொகையே பாத்தீங்கன்னா ஒரு ஆளுகிட்ட இருந்து $50. அப்ப 7 பேர் மூலமா $350 இந்த இடத்துல இன்வைட் டொனேஷனாவே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக்கான ஒரு ப்ராசஸ் மூலமா ஒரு மிகப்பெரிய தொகையை எப்படி சம்பாதிக்கலாம், நாம ஒரு ஆசீர்வாதமான பணமாக வெறும் $50 மூலமாக எப்படி சம்பாதிக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்ல தயாரா இருக்கேன். நீங்க இது ஒரு இன்ட்ரோ வீடியோவாக எடுத்துக்கொண்டு இது மாதிரி எனக்கு 1+5 ஐடிஸ் இருக்கு. அப்போ 1+5ல இது வரைக்கும் 17,000 USDT வரைக்கும் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேங்க. ஒரு 1.5 வருஷத்துல இது நடந்திருக்கு. 17 லட்சம் ரூபாய்க்கு ஈக்குவலான ஒரு தொகையை வெறும் 5,000 ரூபாயில உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா ஒரு ஆசீர்வாதமான பணமாக ஒரு டீம் ஒர்க் மூலமா இதை அமைக்க முடியும் அப்படின்னா ஒரு அருமையான வாய்ப்பு இல்லையா? இந்த வாய்ப்பு என்னன்னு முழுமையா தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் சொல்லி கொடுக்க தயாரா இருக்கேன். ஜூம் மீட்டிங்லயோ அல்லது நீங்க நேரடியாவோ சந்திக்க விருப்பம் இருந்தா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க.
நேரடியா நம்ம வந்து இந்த விஷயத்தை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ தொடர்ச்சியா இதுல நாம 1.5 வருஷமா இந்த சிஸ்டம்ல இருக்கிறோம். எந்த ஒரு வார்த்தையும் மாறல. நிலைத்தன்மையோட இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நீங்க அடையிறதுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி நான் இந்த இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். சீக்கிரமா தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.